Hi guys, welcome back to our channel. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இதான் எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நாங்கள் எப்படி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். இல்லைனா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு எபிசோட்ல நாங்கள் என்ன பண்ண போறோம்னா ஒன் பீஸ் சீரீஸை அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓ, குரலி வித்தையா? ஸோ நான் ஆல்ரெடி ஒன் பீஸ் பார்த்துருக்கேன், பட் ரம்யா இன்னும் பார்க்கல. ஸோ அவளை பார்க்க வச்சு அவளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்ட்டு இந்த எபிசோட்ல கவர் பண்ண போகிறோம். ஃபேன்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும், பட் ரம்யாவுக்கு வந்து இது ஹோல் நியூ வேர்ல்ட். ஸோ இந்த எபிசோட்ல நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 8 எபிசோட் ஆஃப் ஒன் பீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட்ல அந்த எபிசோடோட ஷார்ட் சம்மரியை நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் சில ஃபன்னான கொஸ்டின்ஸ்லாம் ரம்யா கிட்ட கேட்டு அவளோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ரிவ்யூ இல்லை, அனாலிசிஸ் இல்லை, எபிசோட் பிரேக் டவுன்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒன் பீஸ் பார்க்க போகிறோம், அப்புறம் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச் ஒன் பீஸ். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். ஹாய் காய்ஸ், டைம் லேப்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 1 to 8 எபிசோட் ஆஃப் ஒன் பீஸ் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அதோட குட்டி சம்மரியை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். கதை கேட்க ரெடி. ஸோ ஒன் பீஸோட ஓப்பனிங்கில் வந்து ஒரு பெரிய கடலை காட்டுறாங்க. ஸோ அந்த கடலோட கிங்காக இருந்தவர் தான் நம்ம கோல்டி ராஜர். ஸோ அவர் செத்ததுக்கப்புறம் கூட வேர்ல்டில் சும்மா விடாமல் என்னோட எல்லா ட்ரெஷரையும் கண்டுபிடிக்கிறவங்க தான் கிங் ஆஃப் பைரட் ஆகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அந்த ட்ரெஷர் தான் வந்து ஒன் பீஸ். அந்த ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வெல்த் கிடைக்கும், பவர் கிடைக்கும், ஃபேம் கிடைக்கும். ஸோ அந்த ஒன் பீஸை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைரட் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட ஹை லெவல் ஓவர்வியூ. ஸோ இன்ட்ரோக்கு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கேரக்டர் வந்து நாமி. கொஞ்சம் க்யூட்டாக இருந்தாலும் ஃபுல்லாக தீஃப் மோடில் இருப்பாள். ஸோ பைரட்ஸை வந்து அவள் ரொம்ப ஹேட் பண்ணுவாள், பட் ஆல்சோ பைரட் கிட்ட இருந்து மட்டும்தான் கொள்ளையடிப்பாள். அப்புறம் கடலுக்கு மிடில் வந்து ஒரு பேரல் வந்து மிதந்து வருது. ஸோ அதுலேருந்து ஒரு ஆள் வெளியில் வரான். ஃபியர் இல்லை, பிளான் இல்லை, ட்ரீம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ மங்கி டி லூஃபி. ஸோ அங்கே தான் அவனோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டான கோபியை மீட் பண்ணுறான். பாவம் பையன் வந்து அல்வேடா பைரட் அப்படின்ற ஒரு பைரட் கும்பல் கிட்ட ஒரு ஸ்லேவ் மாதிரி மாட்டிட்டு இருப்பான். நீ ஒன்னும் பயப்படாத, என்ன எப்படியா. லூஃபி அந்த அல்வேடா பைரட்டை அடித்து காலி பண்ணிவிட்டு டோபியோட லைஃப் டைரக்ஷனையே சேஞ்ச் பண்ணுறான். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஒரு குட்டி ஐலாண்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே தான் நம்மளோட ஃபஸ்ட்டு க்ரூ மெம்பரான ஜோரோவை மீட் பண்ணுறாங்க. ஜோரோ வந்து ஒரு பைரட் ஹண்டர். ஸோ சீரியஸான ஃபேஸு, ஃபுல் டிசிப்ளினு, நோ நான்சென்ஸு. பட் அவனை வந்து கேப்டன் மார்கனோட சன் ஹெல்மெப்போ அப்படின்றவன் வந்து பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பான். ஸோ லூஃபி வந்து அந்த கேப்டன் மார்கனை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு ஜோரோவையும் ஃப்ரீ பண்ணுறான். ஸோ அங்கே தான் நம்ம ஸ்ட்ரா ஹேட் க்ரூவோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் மெம்பர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. இன்னையிலிருந்து உன் பேர் சங்கிலி கங்குலி. ஸோ ஜேர்னி போகும்போது நம்ம லூஃபியோட பேக் ஸ்டோரியை பார்க்குறோம். ஸோ அங்கே தான் நம்மளோட ஷாங்க்ஸோட என்ட்ரி வருது. ரெட் ஹேரு, ஸ்ட்ரா ஹேட்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பயங்கரமாக இருப்பாப்புல. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஸோ அவங்க கேங்கோட அந்த பாரில் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து லூஃபி வந்து மிஸ்டேக்காக அவங்க கொண்டு வந்த அந்த டெவில் ஃப்ரூட்டை வந்து எடுத்து சாப்பிட்ருவான். ஸோ அங்கேருந்து அவனுக்கு லூஃபிக்கு வந்து அந்த ரப்பர் பவர் கிடச்சிரும்.
ஆனால் ஒரு ட்ராபேக் என்னென்னா டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டா லைஃப் லாங் வந்து ஸ்விம் பண்ண முடியாது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது லூஃபி வந்து ஒரு சி மான்ஸ்டர் கிட்ட வந்து மாட்டிப்பான். ஸோ அப்போ வந்து ஷாங்க்ஸ் வந்து லூஃபியை காப்பாற்ற போகும்போது அவனோட ஹேண்டை ஒன்று வந்து லூஸ் பண்ணி லூஃபியை காப்பாற்றுவான். ஸோ அங்கேருந்து தான் லூஃபிக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு பெரிய இம்ப்ரெஷன் வந்து ஷாங்க்ஸ் மேலே வரும். ஸோ அப்புறம் வந்து ஷாங்க்ஸை பார்த்துட்டு நான் வந்து ஒரு கிங் ஆஃப் பைரட் ஆக போகிறேன் அப்படின்ட்டு ஷாங்க்ஸ் கிட்ட சொல்லுவான். அப்படி ஷாங்க்ஸ் கிட்ட சொல்லும்போது ஷாங்க்ஸ் வந்து அவனோட ஸ்ட்ரா ஹேட்டை எடுத்து லூஃபி தலையில் வச்சு நான் வெயிட் பண்ணுறேன், நீ வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரா ஹேட்டை திரும்பி கொடு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ பேக் டு ப்ரெசண்ட் வந்தோன்னா நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்டில் கேப்டன் பக்கி அப்படின்ற ஒரு பைரட்டை மீட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் க்ளவுன் ஃபேஸு வில்லன் மைண்டாக இருப்பாப்புல. ஸோ நம்ம லூஃபி எப்படி கம் ஃப்ரூட்டை சாப்பிட்ருப்பாரோ அதே மாதிரி கேப்டன் பக்கி வந்து சாப் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ருப்பான். ஸோ இந்த ஃப்ரூட்டோட பவர் என்னென்னா அவன் வந்து எத்தனை பாடி பார்ட்ஸாக வேணால் பிரிவான், சாப் ஆகி போவான். ஸோ அதுதான் வந்து கேப்டன் பக்கியோட இந்த டெவில் ஃப்ரூட் பவர். இதை யாராலையும் அழிக்க முடியாது. ஸோ மீன்வைல் வந்து நாமி வந்து ஆல்ரெடி ஒரு தீஃப்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவள் வந்து நம்ம கேப்டன் பக்கி கிட்ட இருந்து கிராண்ட் லைன் மேப்பை வந்து திருட பிளான் பண்ணியிருப்பான். ஸோ நம்ம கிராண்ட் லைன் மேப்பை பற்றி அடுத்த வர எபிசோட்ஸ்லலாம் பார்க்கலாம். ஸோ இவங்க கிட்ட இருந்து எப்படி நாமி, லூஃபி, ஜோரோ இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம கேப்டன் பக்கி அண்ட் அவங்க க்ரூவை ஃபைட் பண்ணி எப்படி அவங்கக்கிட்ட இருந்து அந்த கிராண்ட் லைன் மேப்பையும் கொஞ்சம் ட்ரெஷரையும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஐலாண்ட் போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த 1 to 8 எபிசோடோட சம்மரி. சம்மரி பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ரம்யாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் ரம்யா கிட்ட கேட்டு அவளோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பார்த்தப்போ ஒன் பீஸ் பற்றி உனக்கு க்யூரியாசிட்டி வந்துச்சா இல்லை கன்ஃபியூஸாக இருந்துச்சா? ஐ வுட் சே கன்ஃபியூஷன் தான். ஏன்னா வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் வந்து வெல்த், ஃபேம், பவர் அதை பத்தி பேசிட்டு போயிட்டாரு. அப்புறம் ஆளாளுக்கு அதுக்கு அடிச்சுக்கிறாங்க. இது எப்படி, இது மோட்டிவேஷனா இல்ல இது அவர் மோட்டிவேஷனா சொன்னால இல்ல த்ரெட்டா சொன்னாரா அப்படின்னு தெரியல. ஸோ கன்ஃபியூஷன் தான். ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாம். லூஃபியை ஃபஸ்ட்டு பேரல்ல இருந்து வந்தப்போ உனக்கு ஹீரோ ஃபீல் ஆச்சா இல்லை கார்ட்டூன் மாதிரி ஃபீலாக இருந்துச்சா? இதுக்கு ஆக்சுவலி சொல்ல போனா கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையா கிடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாம கேட்டான். ஏன்னா வந்து நம்ம தமிழ் சினிமால எப்படி பார்த்துருக்கோம்னா வந்து ஒரு ஹீரோனா ஒரு ஸ்லோ மோஷன்ல அப்படி நடந்து வர மாதிரி ஒரு ஹீரோ என்ட்ரி காட்டுவாங்க. பட் இவன் பார்த்தானா வந்து கடல்ல அப்படியே வந்து பேரல்ல உருண்டு வந்துட்டு இருக்கான். சரி இவன் ஹீரோவா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. ஸோ கார்ட்டூன் கேரக்டர் தான். போக போக புரிஞ்சுப்பா லூஃபியை பற்றி. வெயிட்டிங். ஐம் வெயிட்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நாமி கேரக்டர் பார்த்தப்போ உனக்கு தீஃப்னு ஹேட் பண்ணியா இல்லை ஸ்மார்ட்னு ஃபீல் பண்ணியா? ஸோ பார்க்குறப்ப கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருந்தா. ஏன்னா நம்ம பொதுவாக பார்க்குறப்ப ஹீரோயின்ஸ்க்குலாம் வந்து சைட் கேரக்டர் தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர் கொடுப்பாங்க. ஸோ இவ வந்து அப்படியே நல்லா மாஸாக வந்து ஸ்டைலாக திருடும் போது ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜோரோ என்ட்ரி பார்த்தப்போ உனக்கு எப்படி ஹீரோ வைப்ஸ் இருந்துச்சா இல்லை வில்லன் வைப்ஸாக இருந்துச்சா? அந்த கட்டி போட்டு அந்த இதுல பார்க்கும்போது வில்லன் வைப்ஸாக தான் இருந்துச்சு. அந்த லுக்லேயே வந்து டே போட்டுறப்பறம் போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. அப்புறம் உனக்கு இன்னொன்று தெரியுமா, நம்ம ஜோரோ தான் வந்து ஒன் பீஸ் க்ரூவோட நேவிகேட்டர். ஓ அப்படியா? ஆமாம், அவர் தான் வந்து கடலுக்கெல்லாம் எங்கெங்கே போகணும் அப்படின்ட்டு வழிகாட்டுவார். ஓகே, போக போக பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுப்ப, நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே.
இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஷாங்க்ஸ் வந்து கை இல்லாத சீன் பார்த்தப்போ உனக்கு எப்படி எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சா, இல்லை ஏதோ சம்திங் ஸ்டோரி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த க்ரூ வந்து லூஃபியை பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது அந்த க்ரூ வந்து ஒரே ஷாட்டில் போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வில்லன் வந்து லூஃபியை எடுத்துகிட்டு போய் அந்த டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறம் கடலில் போட்டுருவாங்க. ஸோ அவனால் நீச்சல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மான்ஸ்டர் வரும், திடீர்னு வந்து அது வந்து கையை சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ எனக்கு வந்து ஏன் ஃபைட் பேக் பண்ணல, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் லூஃபியை பார்க்கும்போது அவன் அழுதுட்டு வந்து பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. இதுக்கெலாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குது எண்டில், ஏன் அவன் வந்து ஃபைட் பேக் பண்ணல அப்படின்றது. பட் ஆனால் இப்போ கிடையாது, 1000 எபிசோடுக்கு அப்புறம். ஓகே, பக்கி வந்து ஒரு பெரிய பைரட் க்ரூவை வந்து ஹையர் பண்ணி அப்புறம் ஒரு பெரிய வில்லன் மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ உனக்கு பார்க்கும்போது பக்கி வந்து ஒரு வில்லனாக தெரிஞ்சாரா, இல்லை லைக் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுச்சா? எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்குறப்ப கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு. ஏன்னா பயம்லாம் அவ்வளோவா இல்லை, மேக்கப்லாம் போட்டு ஏதோ சர்க்கஸ் கும்பல் கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் உனக்கு ஒரு ஸ்பாய்லர் சொல்லாமல் ஒரு ஸ்பாய்லர் சொல்கிறேன். பக்கி வந்து யாங்கோன்னு சொல்லுவாங்க. யாங்கோன்னா? அது நான் வர வர சொல்கிறேன் உனக்கு, அடுத்தடுத்த எபிசோடில் உனக்கே தெரியும் யாங்கோன்னு. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 8 எபிசோட் பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ நாமி, ஜோரோ, லூஃபி, ஷாங்ஸு, அப்புறம் இந்த வில்லன் க்ளவுன் நம்ம கேப்டன் பக்கி. ஸோ இவங்க கேரக்டர்ஸில் உனக்கு யார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ஆக்சுவலி ஜோரோ தான். ஏன்னா அவரோட 3 ஸ்வாட் ஸ்டைலு, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள அந்த அந்த லாயல்ட்டி, அதுக்கப்புறம் அந்த எம்பத்திலாம் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பொண்ணுக்காக வந்து இந்த ஜெயிலுக்கு போய் அவங்க கட்டி போட்டு அந்த டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் தாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இருந்தார். ஸோ அதனால மக்களே ஒரு ஜோரோ ஃபேன் வந்து உருவாயிட்டாங்க. பட் நீ போக போக சேஞ்ச் பண்ணிக்கலாம் உன்னோட ஃபேவரட்ஸை, அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சேஞ்ச் பண்ணிப்பேன் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா இன்னும் வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் சூப்பராக இருப்பாங்க. வர வர எபிசோட்ஸில் நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, we'll see. ஒன் ஃபைனல் கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு அப்புறம் ரேப்பிட் ஃபயர் போயிடலாம். ஸோ இந்த ஷோவை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ண மூமெண்ட் எது இந்த ஃபர்ஸ்ட் 8 எபிசோடில்? ஃபர்ஸ்ட் வந்து ஷாங்ஸ் வந்து அந்த கை போயிட்டு லூஃபியை காப்பாற்றினது, அதுக்கப்புறம் லூஃபிக்கு வந்து அந்த ஸ்ட்ரா ஹேட்டை கொடுத்துட்டு அந்த ப்ராமிஸ் வாங்கிட்டு போனது, அப்போ தான் வந்து தோணுச்சு மேபி இட்ஸ் சம்திங் பிக், சம்திங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் கேட்க போகிறேன். ஸோ நீ வந்து ஒன் பீஸ் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்ட. ஸோ எனக்கு வந்து ஸ்பாய்லர்ஸ் வேண்டாம். பட் இந்த 1 to 8 எபிசோட்ஸில் உனக்கு எந்த மூமெண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து பர்டிகுலராக சொல்லணும்னா ஜோரோவோட அந்த கேப்டனை காப்பாற்றுற மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். லூஃபி வந்து நம்ம பக்கி கிட்ட வந்து மாட்டிப்பான், ஃபுல்லாக ஸ்டீலுக்குள்ளே ஸ்டீல் கேஜ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே மாட்டிப்பான். மாட்டிக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போக பார்ப்பாங்க. பட் வந்து லூஃபி வந்து அங்கே வந்து மாட்டிகிட்டு இருப்பான். ஸோ அவனை விட்டு போகக்கூடாதுன்ட்டு ஜோரோ வந்து அவனை தோலில் எடுத்துட்டு அந்த கேஜை வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அந்த சீன்லாம் பார்க்கும்போது அந்த லாயல்ட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு இந்த 8 எபிசோடில். அப்புறம் அவனோட நம்ம கேப்டன் பக்கியோட கேங்கில் வந்து கபாஜின்னு ஒருத்தர் இருப்பான், ஒரு ஒத்த வீல் சைக்கிளில் வருவார் அவர். ஸோ அவனும் வந்து ஜோரோவை போட்டு செம்மையாக அடிப்பான். ஸோ அந்த ஜோரோ வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ட்ரை அவுட் ஆகிடுவான். ஸோ அப்படி இருந்தும் அவனை வந்து பீட் பண்ணி அங்கே அவனை வந்து
வின் பண்ணுவான். ஸோ அந்த மூமெண்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப லைக் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் என்னோட ஃபேவரட் கேரக்டர் வந்து லூஃபி தான் எப்போவுமே. ஏன்னா அது வந்து வர வர எபிசோட்ஸ்லலாம் உனக்கு புரியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 8 எபிசோட்ஸில் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ஜோரோவோட அந்த மூமெண்ட் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா பிடிச்சிருந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நெக்ஸ்ட் வந்து ரேபிட் ஃபயர். ஸோ நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ லூஃபி வந்து க்யூட் ஆர் கிரேசி? கிரேசி. நான் கொஞ்சம் மென்டல். ஜோரோ பாடி ஆர் ஆட்டிடியூட்? ஐ லைக் ஹிஸ் ஆட்டிடியூட். ஓகே. ஸோ நாமி தீஃப் ஆர் ஸ்மார்ட்? ஷீஸ் அ ஸ்மார்ட் தீஃப். இது உங்களுடைய 100வது திருட்டு. ஓகே. ஷாங்க்ஸ் கூல் ஆர் பார்க்க ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தார்? இப்போ பார்க்கும்போது ரொம்ப கூலாக இருக்கார். ஸோ கூல். பக்கி வில்லன் ஆர் காமெடி பீஸ்? காமெடி பீஸ். டெவில் ஃப்ரூட் சாப்பிடுவியா? எஸ் சாப்பிடுவேன். அப்புறம் உன்னால் நீச்சல் அடிக்க முடியாது, பரவாயில்லையா? ஆல்ரெடி நீச்சல் தெரியாது. கடல்லே இல்லையா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ரம்யாவோட ஃபஸ்ட் டைம் இம்ப்ரெஷன்லாம் கேட்டிருப்பீங்க அபவுட் ஒன் பீஸ். அப்புறம் உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் இதே மாதிரி வேறு எதனா அனிமீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ ரம்யா கிட்ட சொல்லுங்கள் ஜோரோ தான் நேவிகேட்டர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில். ஸோ ஷி வில் நோ. ஸோ என்னோட ஆன்சர்ஸ்க்கு நீங்களும் அக்ரி பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.